பெரல் எப்படி சொன்னா கொஞ்சம் தடிப்பான பெரலா இருக்கணும். இப்படி குளோரின் பெரல்கள் அல்ல வேற ஏதாவது பெரல் இருந்து சொன்னா திக்னஸா இருக்குன்னு சொன்னா எடுக்கலாம். இப்ப நாங்க செய்ய போறது வந்து 50 லிட்டர் சாம்பிளுக்கான JWG. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது 50 லிட்டருக்கான இதான் செய்ய போறோம். என்னென்ன இன்கிரீடியன்ட் செய்ய போறோம்னு சொன்னா இதை நாங்க செய்ய போறதுக்கான யூஸ் பண்ற வாட்டர் வந்து சாஃப்ட் வாட்டரா இருக்கும். ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்றீங்க. சாஃப்ட் வாட்டர் நீங்க எங்க எடுக்கலாம்? நம்மளா நீங்க குடிக்கிறதெல்லாம் சாஃப்ட் வாட்டரா? இல்ல. அப்ப நீங்க சாஃப்ட் வாட்டர் மழை தண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஆரோ பிளான் தண்ணியும் யூஸ் பண்ணலாம். பட் ஆரோ பிளான் தண்ணி நீங்க யூஸ் பண்ண கூட செக் பண்ணுவோம். சாஃப்ட் வாட்டரா இருக்கான்னு செக் பண்ணுவோம். நீங்க நார்மலா நீங்க யூஸ் பண்றேன்னு சொன்னா மழை தண்ணியை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க மழை தண்ணியை சேகரிக்க திட்டத்துக்கு கூட இந்த JWG கொண்டு வரலாம். இதுல நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஸ்டார்ட்ல வந்து இதை ஏற்கனவே அளந்து வச்சிருக்கிறோம். 1250 மில்லிலிட்டர் சாஃப்ட் வாட்டர். 1250 மில்லிலிட்டர் சாஃப்ட் வாட்டர் தான் கொடுக்கும். உங்களுக்கு ஏதாவது தெரியாம இருந்தா வெட்கப்படாம கேளுங்க. அவரும் ஒரு சுதந்திரம் இன்னைக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்துறது. நிச்சயமா எனக்கு தெரியும் ஆர்வ ஓட்டுறதுன்னு உங்க பெருமை என்னன்னு தெரியாது. தெரிஞ்சாக்க சொல்லுங்க ஆர்வ ஓட்டுறேன்னு. தெரியாதானே? அப்ப நம்ம வந்தது லேர்ன் பண்றது. ஸோ ட்ரை டு யூட்டிலைஸ். சரியா? எவ்வளவு தண்ணி விட்டுனாங்க? 1250 மில்லிலிட்டர் தண்ணி விட்டுனாங்க. இதுக்குள்ள நாங்க ஆட் பண்ண போறது என்னன்னு சொன்னா KOH, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எவ்வளவு ஆட் பண்ண சொன்னா 1200 கிராம். 1250 மில்லிலிட்டருக்கு 1200 கிராம் KOH நாங்க ஆட் பண்ணுவோம். இதுக்குள்ள இது நீங்க ஆட் பண்ணேக்கு என்ன செய்யணும்னு சொன்னா கொஞ்சம் உங்களோட ஃபேஸ் தள்ளி வைக்கணும்னு சொன்னா சாஃப்ட் வாட்டர் நாங்க KOH போடைக்கோ ஹீட் பேர். ஹீட் பேர் நார்மலா நீங்க சைடுல காலை வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது தெரியும் உங்களுக்கு. அடுத்து வளவளப்பு தன்மை KOH கூட இல்லை. ஸோ உங்களுக்கு கையில கூட அடிக்கிற தன்மை வேணும். ஸோ அப்போ ஹை க்ளோஸ் யூஸ் பண்றது நல்லது. ஹை க்ளோஸ் போட்டு நீ செய்யறது தொட்டு பார்த்தா தெரியும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிடும். KOH வந்து கெமிக்கலா ஆர்கானிக்கா? H2O வந்து ஆர்கானிக்கா கெமிக்கலா? H2O நீர் வந்து கெமிக்கலா ஆர்கானிக்கா? ஆர்கானிக்கா எப்படி சொல்றீங்க? இப்ப இப்படித்தானே பிளான்ட் ஒரு தாவரத்துக்கு வந்து என்ன சொன்னா போட்டோம்னா குளுக்க வேணும். அதுக்காக சொல்றேன்னா நீங்க முகத்தை தள்ளி வச்சுக்கணும் குளிக்கணும். சைடு நீங்க சொட்டு பார்த்தா ஹீட் போயிடும். நார்மலா நீங்க H2O சொல்றீங்க தானே. நார்மலா ஒரு தாவரத்துக்கு வேருக்கு வந்து ஆங்கிலம் மட்டும் தான் தெரியும். நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், NPK, சட்டன், Fe அதெல்லாம் தெரியும். தமிழ்ல ஏதாவது வேருக்கு தெரியுமா தாவரத்துக்கு? அது தனக்கு தேவையான கூறுகளை தான் எடுத்துக்கொள்ளும். எல்லாத்தையும் பார்த்தா இங்கிலீஷ் பேர் தான் இருக்கு. அதாவது ஒரு பழமொழி எதுக்குன்னு சொன்னா தாவரம் தனக்கு தேவையானதை வந்து இங்கிலீஷ்ல வச்சிருக்கு. தமிழ்ல எதுவும் இல்லை, சிங்களத்துல எதுவும் இல்லை. அதே போலதான் இப்ப நீங்க KOH வந்து ஒரு கெமிக்கலா நீங்க அதை பாத்தீங்கன்னு சொன்னா அது கெமிக்கல். ஆனா நாங்க எங்க இது வாங்குறோம்னு சொன்னா கொழும்புல தான் வருது எங்களுக்கு ஆர்கானிக் கம்பெனி சர்டிபிகேஷனோட. KOH வந்து ஆர்கானிக்கா ப்ரொடியூஸ் பண்ணி எங்களுக்கு அந்த சர்டிபிகேஷனோட தராங்க. இது வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். நார்மலா நீங்க எப்பாவது ஹாஸ்பிட்டல் இருக்கலாம் வேற வேற எல்லா அதாவது இங்கிலீஷ்ல கேட்டோம்னா உங்களுக்கு கெமிக்கலா ஆர்கானிக் ஒரு ஃபீல் வரும் தானே. H2O வந்து ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கான்னு கேட்க கொஞ்சம் யோசிச்சுங்க. குடிக்கிற தண்ணி கெமிக்கலா ஆர்கானிக்கான்னு கேட்கிறாரு அப்படித்தானே. இந்த KOH வந்து எங்களுக்கு எப்படின்னு சொன்னா ஆர்கானிக் சர்டிபிகேஷனோட வருது. அவங்க உற்பத்தி செய்யற முறை, அவங்க உற்பத்தி செய்யற இடங்கள் எல்லாம் செக் பண்ணி சர்டிபிகேஷனோட தராங்க. இது ஆர்கானிக் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. அதனாலதான் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த KOH யூஸ் பண்றோம். தொட்டுப்பாங்க ஹீட் பேர் சைடு 1250 மில்லிலிட்டர் தண்ணிக்கு 1200 கிராம் KOH போட்டுனாங்க. இதோட 9 லிட்டர் தேங்காய் எண்ணெய்.
9 லிட்டர் தேங்காய் எண்ணெய். நாங்கள் இப்ப அண்மை 2016ஆம் ஆண்டு அம்பாந்தோட்டை அந்த சைட்ல வந்து பெருசா எங்களுக்கு ஒயிட் ஃபிளை எல்லாம் பரவி, நாடு ஃபுல்லா பரவி ஒயிட் ஃபிளை எல்லாம் தென்னையில ஒயிட் ஃபிளை எல்லாம் வந்ததுதானே. எப்படி கட்டுப்படுத்தினாங்க? நாங்கள் இதுதான் பயன்படுத்தினாங்க. எங்களுக்கு வந்து 100% இது மெக்கானிக்கலா அந்த ஒயிட் ஃபிளை பூச்சியை வந்து சாக்கொள்ளும். இந்த பூச்சி இல்லாம போய் அதுல இனப்பெருக்கம் வந்து கட்டுப்பட்டு யாருமே வந்து ஒரு மரத்துல இருந்து இருக்கிற என் ப்ரொடக்ட் வந்து அந்த மரத்துக்கு கொடுக்குறது இல்லை. இந்த கோகோனட் ஆயில் வந்து தென்னை மரத்துல இருந்து வந்த என் ப்ரொடக்ட் தானே. அது கொப்பராவாகி அதை நாங்க எடுத்து எண்ணெய் ஊத்தி இது நாங்க அடிக்க இல்ல. அந்த தென்னை மரத்துல வந்த ஈல்டும் வந்து எங்களுக்கு விளைச்சல் கூட. ஏன் நாங்க இதுக்கு என்ன மூலப்பொருளை போடுறோம், தேங்காய் எண்ணெயும் போடுறோம். இதை நாங்க ஓலைக்கு அடிக்க இல்ல. அது அந்த பட்டுக்கு அந்த பாலையெல்லாம் பட்டு தேங்காய் எண்ணெய் போய் அதுக்கு எஃபெக்ட் பண்ணுது. ஸோ அங்க பூத்துல வந்து கூட ஒரு பூஸ்டர் மாதிரி ஒர்க் பண்ணுது. ஸோ அது பூஸ்டர் இருக்கிறது எங்களுக்கு மெயினா நான் யோசிச்சு செய்யல. பட் எங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்து அப்படி வந்துச்சு. அடிச்ச தென்னைக்கு பாலை வந்த வீதமும் கூட, அதே போல இந்த பூச்சி வந்து செத்த வீதமும் எங்களுக்கு கூட. ஸோ ஒயிட் ஃபிளைக்கு மீலிபக் பப்பாசியில வரும், மரவழியில வரும் மீலிபக், அது எல்லாத்துக்குமே வந்து 100% தான் எங்களுக்கு ஒர்க் பண்ணுது. நீங்க எந்த பூச்சி கடிச்சாலும் இது ஒர்க் பண்ணும். ஆனா இப்ப நீங்க செய்யல உங்களுக்கு கையில இது படக்கூடாது. எது இந்த KOH தண்ணியை போட்டு முகத்தை வச்சு பாக்குறது இதெல்லாம் வந்து டேஞ்சர், ஆபத்தை விளைவிக்கும் உங்களுக்கு. நீங்க தேங்காய் எண்ணெயை ஊத்தி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கடைசியா வந்த என் ப்ராடக்ட பாத்தீங்கன்னு சொன்னா கையில வச்சு யூஸ் பண்ணலாம். இதை ஸ்ப்ரே பண்ற ஒரு லேபரை கூட அவர் நாங்க சொல்லிக்கணும்னு சொன்னா சோப் போடாம குளிக்குங்க. ஏன் இது சோப் மாதிரி தான் இருக்கு. போட்டா அவர் ஸ்ப்ரே பண்ணுவார், அவருக்கு மேல எல்லாம் ஊத்தணும். அது அவர் போய் குளிக்கல சோப் போட தேவையில்லை, அப்படி உறைஞ்சு குளிக்க வேண்டியா. நீங்க பாருங்க சோப்புல கூட KOH மூலக்கூறு இருக்கு. இதுல இப்ப 5 லிட்டர் விடுறோம். நீங்க விடேக்கு என்னன்னு சொன்னா 9 லிட்டரையும் ஒரே அடியா விடாது. நீங்க விடேக்குல வந்து பாக்கலாம் என்ன செய்யும்னு சொல்லி. KOHக்கு இப்ப நாங்கள் கோகோனட் ஆயில் விடுறோம், தேங்காய் எண்ணெய் விடுறோம். தேங்காய் எண்ணெய் விட்டாம பிறகு நல்ல ஒரு RPM கூடிய ஒரு ட்ரில்லரால ஒரு கிரைண்டரால இதை மட்டும் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணேங்க ஒரு மயோனைஸ் ஃபார்ம்ல வந்து இது வரும். நீங்க அடிச்சு கொண்டு இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பிடிச்சு கொண்டு இருப்பீங்க. பிடிச்சு கொண்டு இருந்தா இது ஒரு மயோனைஸ் ஃபார்முக்கு வரும். ஒரு லிட்டர் JWG இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் என்ன பிரைஸ் போகுது? JWG என்ன தெரியாது, அப்புறம் வெளியே கட்டணும்னு யோசிக்க கூடாது. அப்படியா? ஒரு லிட்டர் 750 ரூபாய் விற்கிறாங்க வெளியில. இது ஒரு ஜூஸ் வந்து ஒரு தொழிலாவே செய்கிறேன். JWG இன்றைக்கு இலங்கையில் விவசாய செய்கிற எல்லா இடத்துக்கு நீங்க வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. இதை நீங்க வந்து கிழக்கு மாநிலத்திலே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பிசினஸ் போடுறது.
30 நிமிஷம் நான் வச்சிருந்தேன் சொன்னா இது வந்து கீழே மயோனைஸ் போகும்போது ஒரு களி மாதிரி. அதை நீங்க சாதாரண ஒரு சித்தமாயிட்டு இது போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த காயத்துக்கு ஒரு மஞ்சள் கலர் கிரீம் வரும் இல்லை, அந்த கிரீம் மாதிரி இருக்கும். அந்த பருவத்தில் வர விட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த தூக்கி பாக்கல இந்த ட்ரில்லர்ல வந்து எதுவுமே ஒட்டக்கூடாது, ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்கு. அந்த ஃபோம் நீங்க தொட்டு வேறமா பழக்கமான லிவர்ஸ் எல்லாம் கேட்டா சொல்லுவாங்க, ஆனால் ஒன்றுமே இல்லை இதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுவோம் உங்களுக்கு. ஸோ அது வந்த உடனே அப்படியே நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் டைட்டாக மூடி 3 நாளைக்கு வைப்போம் அப்படியே. ஸோ 3 நாள் ட்ரையிங் பீரியட் அது. ஸோ 3 நாள் நல்லா இறுக்கமாக மூடி வைப்போம். வச்சாம் பிறகு மிச்சம் அடிச்சுனா 40 லிட்டர் இருக்குல்ல, எத்தனை செய்கிறோம் இப்போ 50 லிட்டர் செய்கிறோம். ஸோ 9 லிட்டர் தேங்காய் எண்ணெய் அங்கே 1 லிட்டர் தண்ணி விட்டாச்சு, அதுக்குள்ள 1100 மில்லி லிட்டர் இருக்கு. அது மாதிரி 1200 இது போட்டாச்சு, கேஓஎஸ் போட்டாச்சு. மிச்சம் 40 லிட்டர் இருக்குது தானே. 40 லிட்டர் தண்ணியையும் 3ஆம் நாள் நாங்கள் ஓப்பன் பண்ணிங்க ஒரேடியாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளக்கோங்கன்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் எல்லாம் செய்து வச்சுட்டு திருப்ப ட்ரில் பண்ணிக்கல எங்களுக்கு வந்து நுரை வந்து கூட வரும். ஸோ ஒரேடியாக தண்ணி நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பக்கெட் காணாது. கிட்டத்தட்ட இதே மாதிரி 3 பக்கெட் வேணும் உங்களுக்கு. நீங்கள் செய்த 50 லிட்டரையும் சேமிக்கிறது ஏன்னு சொன்னால் அதுக்கு வந்து நுரை இல்லாமல் வந்து ஃபுல்லாக நீங்கள் தண்ணி இங்கே மட்டும் விட்டுருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு இந்த ஃபோம் வந்து இங்கே மட்டும் வந்து வெளியே வரும். அந்த 3 நாளைக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிட்டு கீழே ஒன்றுமே இல்லாத கட்டி எல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண பிறகு அடிஷனலாக தண்ணி என்ன செய்யலாம் போட்டு கையால் கலக்கி விடலாம், இல்லாட்டி இல்லைனால கலக்கி விடலாம். இது நாங்கள் அந்த கடைசியை அடிச்ச JW இப்படி தான் பேர் க்ளீன் வாட்டராக இருக்கும். இப்போ ஏன் உரையில்ல நார்மலாக நீங்கள் விடைக்க பால் மாதிரி இருக்கும், இந்த மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்குல்ல, இது கடைசியாக அப்படி சொன்னால் க்ளீன் வாட்டராக வரும். இதில் அடிக்கிறதுக்கு எல்லாமே வந்து JW. இதை நீங்க கையில வந்து எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி சோப் மாதிரி வருது. இப்படி இருக்கேக்கல பூச்சியினுடைய நடத்தை வந்தாங்க என்ன செய்யும், கட்டுப்பாடு. சாதாரணமா இதை செய்து வீடுகள்ல கிச்சனுக்கு கூட உங்களோட பாத்திரம் இருக்கிறத கூட யூஸ் பண்ணலாம். இது அதே போல இந்த கொரோனா டைம்ல எல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் இங்கே வந்து ஆர்கானிக் பெஸ்டிசைடா இங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம். ஈவன் டொமியசி மாங்காயா இருக்கலாம், மாதுளையா இருக்கலாம், கொய்யாவா இருக்கலாம், பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு செய்யற மாதிரி. என்ன மாதிரி செய்யறது, எப்படி செய்யறது, எப்படி அட் பண்றது, கடைசி எப்படி வேணும், எப்படி பொட்டில் பண்றது. இதை நீங்க பொட்டில் பண்ணீங்க கூட ஒரு ஏடியா எடுத்து விட்டீங்கன்னு சொன்னா அங்க ஃபோம் வாரதான் கூட இருக்கும். நீங்க பொட்டில் அடிக்க கூட ஆறுதெல்லாம் விடுவோம். ஸோ பொறுமை முக்கியம் அந்த போட்டில் பண்ணீங்க நீங்க. அதே போல நீங்க மார்க்கெட்டிங்க்கு போறீங்க, ஒரு உங்களோட ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட் பண்ண போறீங்கன்னு சொன்னா முக்கியமான ஒரு பிராண்ட்